தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை பற்றி செம்ம முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இப்போ வந்து லீக் ஆகியிருக்கு. இணையதளத்திலும் பயங்கர வைரலாக வந்து பரவி கொண்டு இருக்கு. ஸோ வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து 2 நாள் தாண்டா ஆகும், அதுக்குள்ளே லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், வந்து லீக் ஆகியிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கண்டிப்பாக அது தளபதி ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோக்கு அப்புறமா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து தளபதி 69 ஃபர்ஸ்ட் சிங்கிள் மீது வந்துவிடும். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது தளபதி 69 இதுதான் வந்து தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம். இந்த திரைப்படத்தை வினோத் வந்து இயக்குறாங்க. அனிருத்ரா வந்து இந்த திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ அதனால் வந்து தளபதி அவர்கள் பக்காவாக கிளியராக வந்து சொல்லிட்டாங்களாம். இந்த திரைப்படம் வந்து ரொம்ப வந்து சோஷியல் மெசேஜ் இருக்கணும், அதே சமயம் கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் வந்து இருக்கணும். ஸோ எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து கவர் பண்ணணும். குழந்தைகளுக்கும் இந்த திரைப்படம் பிடிக்கணும், அதே மாதிரி மக்களுக்கும் இந்த திரைப்படம் பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு திரைப்படமாக பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை வினோத் கிட்ட வந்து சொல்லிட்டாங்களாம். அதனால் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கத்தி திரைப்படம், மெர்சல் திரைப்படம்லாம் எல்லா தரப்பையும் வந்து கவர் பண்ணி சோஷியல் மெசேஜ் இருக்கிற மாதிரி வந்து ஒரு திரைப்படமாக இருந்தது. அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார்களாம். ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அக்டோபர் 5ஆம் தேதி ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை தான் வந்து ஷூட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அந்த ஒரு ஷூட் வந்து ஒரு 1 வீக் வந்து நடக்க போகிறதாம். அதுக்கப்புறமா வந்து தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டுக்கான வேலையை வந்து பார்க்க போகிறாங்களாம். ஸோ மாநாடு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்புறமா வந்து மீண்டும் வந்து தளபதி 69 திரைப்படத்தோட ஷெட்யூலில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளோட அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து எங்கே நடக்குதுன்னா ஒரு பீச் ஓரமாக வந்து அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பீச் ஓரமான வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பயங்கரமான குத்து சாங்காக இருக்குமா. அதே மாதிரி வந்து லைக் வந்து தளபதி அவர்களோட இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன வாத்தி கம்மிங், ஜாலியா ஜிம்கானா இந்த மாதிரி வந்து 2 சாங்கையும் வந்து கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும். லைக் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஹீரோயின்ஸோடு சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு சாங்காகவும், வாத்தி கம்மிங் மாதிரி ஒரு மியூசிக்லும் இருந்தால் அந்த ஒரு சாங் வந்து எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த ஒரு சாங்கை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் வந்து இந்த சாங்கோட டைட்டில் வந்து ரிவீல் ஆகியிருக்கு, தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சாங்கோட டைட்டில் வந்து தளபதி கச்சேரி அப்படிங்கிற சாங்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஒரு கம்ப்ளீட்டான கச்சேரி மெட்டீரியலாக வந்து இந்த ஒரு சாங் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து அதிகரித்திருக்கு. ஸோ இந்த சாங்கோட ஷூட்டிங் வந்து இன்னும் வந்து ஒரு வாரத்தில் வந்து கம்ப்ளீட் ஆக போகிறது. இதை தொடர்ந்து அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்த ஷூட்டிங் வந்து மாநாடு முடிச்சுட்டு அப்புறமா வந்து சென்னையில் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து தளபதி 69 திரைப்படத்துக்காக பயங்கரமான செட் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த செட்டில் தான் வந்து முக்காவாசி ஷூட்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பிரம்மாண்டமான செட்டாக அந்த செட்டுக்கான எந்த ஒரு புகைப்படம் இது வரைக்கும் வந்து வெளியாகலை. அது என்ன மாதிரி செட் அப்படிங்கிற விஷயமும் வெளியாகலை. மேபி வந்து இந்த சாங் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்புறமா செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து அது என்ன ஒரு செட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து நமக்கு வந்து வெளிவரும். அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்களாம். இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஜனவரி மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் ஜனவரி 2nd வீக் அப்படி இல்லைனா ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து இந்த ஷூட்டிங் வந்து முடிச்சுட்டு அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து பண்ண போகிறாங்களே. ஏன்னா அந்த தீபாவளிக்கு தான் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் நடுவில் வந்து தளபதி விஜய் அவர்கள் தன்னோட பிரச்சாரம், தன்னோட அரசியல் பயணம் வந்து இருக்க போகிறது. ஸோ தளபதி 69 வந்து தீபாவளிக்கு வெளியாக போகிறது. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு பக்கம் வந்து தளபதி 69 அப்டேட் வந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து தளபதி விஜய் அவர்களோட அரசியல் ஸ்பீச்சு, பிரச்சாரம், அதுக்கப்புறமா அறிக்கைகள், வாழ்த்துக்கள், அந்த மாதிரி வந்து அரசியலும் வந்து கொண்டே இருக்கும். இதனால் தளபதி ரசிகர்கள் செம்ம என்கேஜ்மெண்ட்டாக இருக்க போகிறாங்க. ஒரு பயங்கரமான கொண்டாட்டத்தில் வந்து தளபதி ரசிகர்கள் இருக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தளபதி 69க்கு வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து தளபதி அவர்களோட அரசியல் வருகைக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கலாம். மறக்காம தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை பற்றி செம்ம முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இப்போ வந்து லீக் ஆகியிருக்கு. இணையதளத்திலும் பயங்கர வைரலாக வந்து பரவி கொண்டு இருக்கு. ஸோ வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து 2 நாள் தாண்டா ஆகும், அதுக்குள்ளே லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், வந்து லீக் ஆகியிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கண்டிப்பாக அது தளபதி ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோக்கு அப்புறமா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து தளபதி 69 ஃபர்ஸ்ட் சிங்கிள் மீது வந்துவிடும். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது தளபதி 69 இதுதான் வந்து தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம். இந்த திரைப்படத்தை வினோத் வந்து இயக்குறாங்க. அனிருத்ரா வந்து இந்த திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ அதனால் வந்து தளபதி அவர்கள் பக்காவாக கிளியராக வந்து சொல்லிட்டாங்களாம். இந்த திரைப்படம் வந்து ரொம்ப வந்து சோஷியல் மெசேஜ் இருக்கணும், அதே சமயம் கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் வந்து இருக்கணும். ஸோ எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து கவர் பண்ணணும். குழந்தைகளுக்கும் இந்த திரைப்படம் பிடிக்கணும், அதே மாதிரி மக்களுக்கும் இந்த திரைப்படம் பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு
திரைப்படமாக பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை வினோத் கிட்ட வந்து சொல்லிட்டாங்களாம். அதனால் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கத்தி திரைப்படம், மெர்சல் திரைப்படம்லாம் எல்லா தரப்பையும் வந்து கவர் பண்ணி சோஷியல் மெசேஜ் இருக்கிற மாதிரி வந்து ஒரு திரைப்படமாக இருந்தது. அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார்களாம். ஃபஸ்ட்டு ஷெடியூலில் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அக்டோபர் 5ஆம் தேதி ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை தான் வந்து ஷூட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அந்த ஒரு ஷூட் வந்து ஒரு 1 வீக் வந்து நடக்க போகிறதாம். அதுக்கப்புறமா வந்து தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டுக்கான வேலையை வந்து பார்க்க போகிறாங்களாம். ஸோ மாநாடு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்புறமா வந்து மீண்டும் வந்து தளபதி 69 திரைப்படத்தோட ஷெட்யூலில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளோட அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து எங்கே நடக்குதுன்னா ஒரு பீச் ஓரமாக வந்து அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பீச் ஓரமான வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பயங்கரமான குத்து சாங்காக இருக்குமா. அதே மாதிரி வந்து லைக் வந்து தளபதி அவர்களோட இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன வாத்தி கம்மிங், ஜாலியா ஜிம்கானா இந்த மாதிரி வந்து 2 சாங்கையும் வந்து கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும். லைக் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஹீரோயின்ஸோடு சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு சாங்காகவும், வாத்தி கம்மிங் மாதிரி ஒரு மியூசிக்லும் இருந்தால் அந்த ஒரு சாங் வந்து எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த ஒரு சாங்கை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் வந்து இந்த சாங்கோட டைட்டில் வந்து ரிவீல் ஆகியிருக்கு, தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சாங்கோட டைட்டில் வந்து தளபதி கச்சேரி அப்படிங்கிற சாங்காக தான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஒரு கம்ப்ளீட்டான கச்சேரி மெட்டீரியலாக வந்து இந்த ஒரு சாங் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து அதிகரித்திருக்கு. ஸோ இந்த சாங்கோட ஷூட்டிங் வந்து இன்னும் வந்து ஒரு வாரத்தில் வந்து கம்ப்ளீட் ஆக போகிறது. இதை தொடர்ந்து அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்த ஷூட்டிங் வந்து மாநாடு முடிச்சுட்டு அப்புறமா வந்து சென்னையில் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து தளபதி 69 திரைப்படத்துக்காக பயங்கரமான செட் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த செட்டில் தான் வந்து முக்காவாசி ஷூட்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பிரம்மாண்டமான செட்டாக அந்த செட்டுக்கான எந்த ஒரு புகைப்படம் இது வரைக்கும் வந்து வெளியாகலை. அது என்ன மாதிரி செட்டு அப்படிங்கிற விஷயமும் வெளியாகலை. மேபி வந்து இந்த சாங் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்புறமா செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து அது என்ன ஒரு செட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து நமக்கு வந்து வெளிவரும். அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்களாம். இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஜனவரி மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் ஜனவரி 2nd வீக் அப்படி இல்லைனா ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து இந்த ஷூட்டிங் வந்து முடிச்சுட்டு அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து பண்ண போகிறாங்களா. ஏன்னா அந்த தீபாவளிக்கு தான் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் நடுவில் வந்து தளபதி விஜய் அவர்கள் தன்னோட பிரச்சாரம், தன்னோட அரசியல் பயணம் வந்து இருக்க போகிறது. ஸோ தளபதி 69 வந்து தீபாவளிக்கு வெளியாக போகிறது. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு பக்கம் வந்து தளபதி 69 அப்டேட் வந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து தளபதி விஜய் அவர்களோட அரசியல் ஸ்பீச்சு, பிரச்சாரம், அதுக்கப்புறமா அறிக்கைகள், வாழ்த்துக்கள், அந்த மாதிரி வந்து அரசியலும் வந்து கொண்டே இருக்கும். இதனால் தளபதி ரசிகர்கள் செம்ம என்கேஜ்மெண்ட்டாக இருக்க போகிறாங்க. ஒரு பயங்கரமான கொண்டாட்டத்தில் வந்து தளபதி ரசிகர்கள் இருக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தளபதி 69க்கு வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து தளபதி அவர்களோட அரசியல் வருகைக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல்